ஒருத்தர் அப்படியே நடந்து போகிறான், ஒரு பாறை, அந்த பாறையில் உட்காந்து இந்த மாதிரி இந்த குழந்தை வந்ததில்ல ஒன்று மரத்தை போத்திக்கிட்டு வந்தது, அந்த மாதிரி மரத்தை போத்திக்கிட்டு அவன் உட்காந்துட்டான். ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டான். அங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா. அது ஒரு மரத்தை காட்டுது. அந்த மரத்தில் பெரிய பெரிய பறவைகள் வந்து உட்காருது. அப்படியே வந்து உட்காந்த ஒரு பறவை மறுபடியும் எழுந்து போய் ஆற்றுலேருந்து ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்படி உட்காருது. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, வாயிலேருந்து காலுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு என்னமோ தோணிருச்சுங்க. இப்படி பார்க்குது இந்த மீனை. மறுபடியும் கால்லையே எடுத்துகிட்டு போய் நடு ஆற்றுல போட்டு வந்துருச்சு. இந்த ஆள் இல்லை, இந்த கேமரா வச்சுருந்தவன், அவன் டக்குன்னு அதை தண்ணிக்குள்ளே போட்டான் இந்த கேமராவை. அந்த மீன் என்ன ஆச்சுன்னு நான் பார்த்தேங்க. நீங்களும் போட்டிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். உள்ளே போன அந்த மீன் இப்படி மேலே இப்படி உள்ளே போயிடுச்சு. சிறல்லுன்னு உள்ளே போகுது. என்னன்னு தெரில, ஒரு சிலிர்ப்பு சிலுத்துக்குது. அப்படியே மேலே இப்படி பறந்து வருது. அப்படியே பறந்தது இப்படி நிற்குது. நடுவில் மேலே வரல, உள்ளதான் காட்டுறான் அந்த கேமரா. நதியில் அப்படி ஒரு சிலிர்ப்பு சிலுத்துச்சிங்க. அதனுடைய வயிற்றின் பின்பகுதிகளிலிருந்து முட்டைகளாக வருது. இப்படி ஒரு காட்சிங்க. அந்த பறவை நமக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், ஆனால் தலைமுறையை சாப்பிட மாட்டேன். நாம் எவ்வளோதான் வேட்டை அடிக்கலாங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போனோம்ல. மரம் சா மருந்து கொளோம், ஆணிவரை எடுத்து அதை அரைத்து எனக்கு மருந்தாக கொடுத்தால் நான் வாழ்கிறேன் என்றால், நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை சாக விடமாட்டேன் என்று சொன்ன பரம்பரை நம் தமிழ் பரம்பரை.